அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய கல்லூரி காலங்களில் மகாகவி பாரதியாருடைய பிறந்த தின விழா அப்படின்னு சொன்னால், திருவல்லிக்கேணியில் இருக்கிற அவருடைய இல்லத்திலேருந்து அவருடைய சிலைக்கு அவருடைய படத்தை ஊர்வலமாக கொண்டு போய், பிறகு அங்கே இருக்கிற சிலைக்கு மாலை அணிவிக்கிற மறக்க முடியாத நண்பர்கள் பாரதி ராமமூர்த்தி, பாரதி மணி, பிறகு பாரதி சுராஜ், இது மாதிரி சில பாரதிக்காகவே பாரதி தான் தன்னுடைய உயிர் அப்படின்னு நினைக்கிற நல்ல உள்ளங்கள், அவர்களுடைய பழக்கம் எனக்கு ஏற்பட்டதுனால எனக்கு நல்ல நினைவு இருக்குது. என்னுடைய சைக்கிளில் அந்த பாரதியாருடைய படத்தை வச்சு ஒரு மாலையை போட்டு திருவல்லிக்கேணியில் இருக்கிற அவருடைய வீட்டிலேருந்து புறப்பட்டு அந்த சிலைக்கு, அப்போ பாரதி விழான்னா பெரிய ஊர்வலம் அதெல்லாம் பெருசாக வராது, ஆனாலும் ஒரு 4-5 பேர் நாங்கள் பாரதியாருடைய பாடலை பாடிக்கொண்டு என்னுடைய நல்ல நண்பர் ரவி இவர்கள்லாமா சேர்ந்து பாரதி சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு காலங்காத்தால் போவோம். இப்போ அதே பாரதி விழா ரொம்ப பிரம்மாண்டமாக பாரதியார் இல்லத்தில் நடக்கிறது. பல உலக நாடுகள் முழுவதிலும் இப்போ வானவில் பண்பாட்டு மையம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்பாடு பண்ணி பாரதி விழா இப்போ உலக நாடுகள் முழுக்க நடக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பாரதி என்ன விரும்பினாரோ, பாரதிக்கு என்ன கிடைச்சிருக்கணுமோ, பாரதிக்கு தர வேண்டிய மரியாதை என்னவோ அந்த மரியாதை இப்போ கிடைக்கிது அப்படிங்கிற மகிழ்ச்சி. ஏன் நாம் பாரதியை மதிக்கணும் அப்படி இந்த முறை ஒளிபரவட்டும் அதில் கூட பாரதியாருடைய ஒரு வித்தியாசமான படம் எனக்கு ஒரு நண்பர் அனுப்பினார். நான் அந்த மாதிரி படம் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஓவியம் நான் ஷியாம் வரைந்திருக்கிறாரு. அந்த படம் எப்படின்னா, செல்லம்மா பாரதியின் இடத்துல அவர் காட்டுகிற அந்த அன்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப வித்தியாசமாக கற்பனை பண்ணி ரொம்ப அருமையாக அந்த படம் வரைஞ்சிருக்கிறார். நம்முடைய ஒளிபரவட்டம் இதோட இணைப்பு இருக்கும் இல்லையா, அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒளிபரவட்டம் கிடைக்கும். அதில் அந்த பாரதியாருடைய படம் அது ரொம்ப அதிசயமான ஒரு அவருடைய கற்பனை, அந்த ஓவியருடைய அபாரமான கற்பனை அது. அதோட செல்லம்மா பாரதி அவருடைய கட்டுரை, தன்னுடைய கணவரை பற்றி அவங்க சொல்கிற ஒரு கட்டுரை அதில் அந்த இதழில் போட்டிருக்கிறோம். என்ன ஒரு முக்கியம் அப்படின்னு கேட்டால், பாரதியை மாதிரி ஒரு பெரிய லட்சியவாதியை நாம் பாராட்டுறோம். அந்த பெரிய லட்சியவாதிக்கு மனைவியாக இருக்கிற ஒரு எளிய பெண்ணினுடைய மனோநிலை அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. செல்லம்மா பாரதி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் பல நேரங்கள் அதை நினச்சி அழுதது உண்டு. பாரதி எக்ஸென்ட்ரிக், அவர் ஒரு வித்தியாசமான மகாகவி. ஆனால் சமூகத்தை பார்க்குறதா, குழந்தைகளை பார்க்குறதா, ஊர் வரவுகளை பார்க்குறதா, இத்தனைக்கும் மத்தியில் அந்த பெண்மணி தன்னுடைய கணவர் ஒரு தெய்வீகமானவர் அப்படிங்கிறத புரிந்து கொண்டார்கள். ஆனால் உலகம் அங்கீகரிக்கல அவருடைய காலத்தில். அப்போ என்ன வேதனைப்பட்டிருக்கோம் அந்த அம்மாவுடைய உள்ளம். அதனால் இப்போ பாரதியை நம்ம எல்லோரும் கொண்டாடுறோம். இப்போ கூட பாரதியை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல முடியாது. உள்நோக்கத்தோடு பாரதியை பாராட்டுறவங்க உண்டு, உள்நோக்கத்தோடு பாரதியை விமர்சிக்கிறவங்களும் உண்டு. ஆனால் என்னுடைய அபிப்பிராயம், அவன் உள்நோக்கங்களை எல்லாம் கடந்து மொழி, இனம், நாடு, மனிதகுலம், உயிர்குலம் எல்லாத்து மேலேயும் அன்புடைய ஒரு மகாகவி அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு கவிஞனுக்கு எதன் மீது ரொம்ப பிரியம் இருக்குன்னு கேட்டால், சொற்கள் மேலே பிரியம் இருக்கும். ஏன்னா சொற்களை கொண்டு சொற்களால் சொல்ல முடியாதவற்றை சொல்லுகிறவன் தான் கவிஞன். எப்படி? சொற்களை கொண்டு சொற்களால் சொல்ல முடியாதவற்றை சொல்லுகிறவன் தான் கவிஞன். பாருங்கள், சொல் மேலே பாரதிக்கு எவ்வளவு பெரிய காதல் அப்படின்னா, சொற்கள் நம்மிலும் மூத்தவை, நமக்கு முன் இங்கு வாழ வந்துற்ற கோடான கோடி மக்கள் பன்னெடும் காலம் அவற்றை உச்சரித்திருக்கின்றார்கள். நமக்கு முன்னாடியே பல பேர் இந்த சொற்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த சொற்களில் என்னென்ன இருக்கான்? அவர்களுடைய ஆசாபாசங்கள், இன்ப துன்பங்கள், வெற்றி வீழ்ச்சிகள் யாவும் மனோசக்திகளாக சொற்களை சுற்றி படர்ந்து ஏடுகளாக படிந்து அவற்றிற்கு பொருளும் கனமும் சுவையும் உயிர்ப்பும் ஊட்டி இருக்கின்றன. அடே பாவி, அவர்களுடைய ஆசாபாசங்கள், இன்ப துன்பங்கள், வெற்றி வீழ்ச்சிகள் யாவும் மனோசக்திகளாக, சொல்லுக்கு பின்னாடி மனோசக்தி உட்காந்துருக்கான், சுற்றி உட்காந்துருக்குதான். மனோசக்திகளாக சொற்களை சுற்றி படர்ந்து ஏடுகளாக படிந்து அவற்றிற்கு பொருளும் கனமும் சுவையும் உயிர்ப்பும் ஊட்டி இருக்கின்றன. சொல்லும் பொருளும் ஒன்றுடன் ஒன்று கலந்தும் ஒன்றில் ஒன்று கறந்தும், என்ன நட, சொல்லும் பொருளும் ஒன்றுடன் ஒன்று கலந்தும் ஒன்றில் ஒன்று கறந்தும் ஒன்றில் ஒன்று புதைந்தும் ஒன்றை ஒன்று கவிந்தும் இரண்டர கிடக்கின்றன. எனவே பொருள் சொல்லை உமிழும், சொல் பொருளை விளக்கும், சொற்களே எண்ணங்களின் சிறகுகள். சொற்கள் எப்படிப்பட்டவை? அது எண்ணங்களின் சிறகுகள்.
அந்த சொல்லத்தான் மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்று கேட்டவர் மகாகவி பாரதி. அவருடைய சொற்களுக்கு அவ்வளவு பெரிய வலிமை. அவர் எத்தனையோ துன்பங்களுக்கு உட்பட்டார், அதை பற்றிலாம் அவர் இம்மி கூட கவலைப்படவே இல்லை. சமூக சீர்திருத்தம், பெண் விடுதலை, தமிழுக்கு ஏற்றம் வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பாருங்கள். பழமையில் எங்கே இருக்கணும், புதுமையில் எங்கே நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு பாரதி ஒரு மிகச்சரியான அடையாளம். எதுக்குரி அம்மாள் பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றில் பாரதியோடு கூடவே இருந்த குழந்தை அவங்க. அதனால் பின்னால் பாரதியை பற்றி அவங்க பதிவு செய்கிறாங்க. ஒரு முறை திருவல்லிக்கேணி கடற்கரைக்கு போகிறாங்க. அவங்க சமுத்திரத்தில் போய் காசு போட்டுட்டு வர்றாங்க. அப்போ கேட்குறாரு, எதுக்குரி நீ போட்ட காலனா எதற்காக? காலனா நீ போட்ட காலனா எதற்காக? அப்போ எதுக்குரி அம்மாள் சொல்கிறாங்க, சமுத்திரராஜன் அவன் நம்ம வந்தால் கடலுக்கு கையுறை கொடுக்கணும் இல்லையா, அம்மா செய்வா. எங்கள் அம்மா அம்மா என்ன அறிவு குறைந்தவளா, அவள் செய்கிறத நான் செஞ்சேன், இப்போ என்ன தப்பு அப்படி. இப்போ பாரதி ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்கள். உன் காலனாவை அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டிருந்தால் அவன் குழந்தைக்கு சாதம் போடுவான். நீ சமுத்திரத்தில் கொண்டு போய் ஒரு காலனா போட்டு வரிய, அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டிருந்தால் அவன் குழந்தைக்கு சாதம் போடுவான். இந்த காலனாவோ இப்போது மணலில் புதைந்து போம் ஒருவருக்கும் உதவாது, தண்டம் தானே. நீ தின்பண்டங்கள் போட்டிருந்தாலாவது மீன்கள் தின்னும், அவை காசை என்ன பண்ணும், எனக்கு கொண்டு போய் காசு கொண்டு போய் கடலில் போட்டு வர அப்படின்னு. இப்போது நம்ம பழமையில் ஊர்னவங்க, நீர் சொல்வது சரிதான், ஆனால் அம்மா சொன்னாலே அவளுக்கு தெரியாதா? அப்போ பாரதி பாருங்கள், இவையெல்லாம் அர்த்தமில்லாத வழக்கம். ஆனால் இதோட பாரதி நிறுத்தியிருந்தால் வெறும்னா ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு நமக்கு வேற ஒரு வகையான பார்வை வரும். ஆனால் பாரதி சொல்கிறார் பாருங்கள், குளத்தில் காசு போடுவோம், ஏனென்றால் நாளை குளத்தை சுத்தம் செய்கிறவனுக்கு அந்த துட்டு பயன்படும். அடாடாடா, கரையார்களுக்கு அந்த துட்டுக்கள் போய் சேரும். அப்போ குளத்தை ஆழமாக தூரெடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வரும். நம் பெரியவர்கள் குளத்தில் காசு போட்டது நியாயம், நீ கடலில் போட்டது நியாயமா? இப்போ பாருங்கள், ஒரு செயல் அப்படின்னா ஒன்று ஒட்டுமொத்தமாக வெறுக்கிறோம், இல்லை ஒட்டுமொத்தமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், தப்பாக இருந்தால் கூட யோசிக்க மாட்டேங்கிறோம், இல்லை அது எல்லாமே தப்பு அப்படின்னு பேசுகிறோம். இதுதான் பாரதி விழிப்பு நிலை. செயலை மொத்தத்தில் வெறுக்கலை, நீ குளத்தில் போட்டிருந்தா தப்பு இல்லை, ஆனால் சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பழமைக்கும் புதுமைக்கும் பாலமாக இருந்த பெருமை மகாகவி பாரதிக்கு உண்டு. ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் உபதேசம் பண்ணுறாரு. நீ பாரு, வேலை செய்ய பின்வாங்காதே, சக்தி மீறி செய்யாது. ஒரு அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போகிறாங்க, அப்போ எதுக்கிரிக்கிட்டையும் யோசனை பாரு, வேலை செய்ய பின்வாங்காது, சக்தி மீறி செய்யாது. இதுவும் பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சில இடத்துல தேவையில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறது, சில இடத்துல செய்யாமையும் ஒப்பேற்றுறது. உன் மனம் ஒப்பச்செய். திருமணமாகி போகிற பெண்ணுக்கு ஒரு 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 அட்வைஸ் பண்ணுறாரு பாருங்கள், படிப்பை விடாதே. உன் தாய் தகப்பனார் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முக்கியமாக சாஸ்வதமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். முடிந்தால் அபிவிருத்தி செய், முடியாவிட்டால் இருப்பதை மறக்காதே. பாருங்க, எப்படியெல்லாம் வளரணும், எப்படியெல்லாம் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த யோசனை. அப்புறம் அந்த பெண்ணுக்கு ஒரு வேறு தேவையில்லாமல் தலை குனிஞ்சிக்கிட்டு கோணலாக பார்க்கறது இதெல்லாம் வேண்டாம். இயற்கையை கண் குளிரப்பார், நேர் பார்வையில் பார். நேர்கொண்ட பார்வைன்னு பெண்ணுக்கு இலக்கணம் எழுதுகிறார் சார். நேர் பார்வையில் பார், கடைக்கண் பார்வையில் பார்க்க தகுந்தவன் கணவன் ஒருவனே. தந்தை, சகோதரர்கள், பிள்ளைகள் முதலியோரை தைரியமாக நிமிர்ந்து உட்கார், பேசுவதை ஸ்பஷ்டமாக பேசு, தைரியமாக பேசி, இதில் கற்பு கடுவதில்லை, மேலுக்கு வேஷம் அவசியம் இல்லை. ஒரு பெண் சுதந்திரமாக இருக்கணுங்கிறத எவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்கிறார் பாருங்க. பாரதியினுடைய ஹியூமருக்கு ஒரு அடையாளம். ஒரு சுதந்திர போராட்ட கூட்டத்தில் பேசிட்டு இறங்கி வராரு. அவருக்கு உணவு என்ன வாங்கிட்டு வரட்டும், பலகாரம் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. எனக்கு வீர பலகாரம்தான் வேண்டும். அது என்ன வீர பலகாரம்? இதுவரை அப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லையே. இப்போ பாரதியாருடைய நகைச்சுவை உணர்வு பாருங்கள். பஜ்ஜி, மெதுவடை, இட்லி இதெல்லாம் கோழை பலகாரங்கள். பக்கோடா, காரா பூந்தி, முறுக்கு இவையெல்லாம் வீர பலகாரங்கள். வாய்க்குள் போட்டதும் நொறுக்கு நொறுக்கு என்றும் கடக்கு முடக்கு என்றும் பல்லுக்கு வீரமான வேலை கொடுக்கும். பலகாரத்தில் வீரமான பலகாரம், அதையெல்லாம் கோழையான பலகாரம். இதெல்லாம் பாரதியினுடைய நகைச்சுவை உணர்வுக்கு ஒரு பெரிய அடையாளம். ஆனால் பாரதியினுடைய தமிழ் பற்றுங்கிறத இன்றைக்கி நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் கலை விழா நடக்குது. நானும் எத்தனையோ பள்ளிக்கூடங்களுடைய கலை விழாவுக்கு போகிறேன். பாரதியார் பாட்டு ஒரு டான்ஸ் இருக்க வேண்டாமா? அங்கே இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பாரதியாருடைய பாடலில் ஒரு பாட்டு பாட வேண்டாமா? என்னுடைய மிகப்பெரிய விருப்பம், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து கலை விழாவிலையும் கண்டிப்பாக பாரதியினுடைய பாடல்,
ஒரு பாடலாக பாடப்படணும், இல்லாட்டி ஆடப்படணும். பாரதி தான் பழமைக்கும் புதுமைக்கும் தமிழுக்கு பாலம். அந்த காலத்தில் தமிழை ரொம்ப குறைவாக பல பேர், அந்த காலத்திலும் தமிழை பல பேர் ரொம்ப குறைவாக நினச்சி பேசியிருக்கிறாங்க. பாரதி குளிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், என்னப்பா பாரதியாருக்கு தமிழில் மோகம் அதிகமாமே, தமிழில் என்ன இருக்கிறது? கருத்துக்களை ஆங்கிலத்தில் சொல்வது போல் தமிழில் சொல்ல முடியவில்லை, அதற்கேற்ற அழகான சொல் தமிழ் மொழியில் ஏது? அப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அது மட்டுமா, சயின்ஸ் எத்தனை உயர்ந்தது தமிழில் இருக்கிறதா? வெள்ளைக்காரன் எப்படி இருந்தாலும் கெட்டிக்காரன். இப்படி பேசுகிறத கேட்டு பாரதி ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பேசுகிறார். இந்த தமிழன் வாஸ்தவம் தான், தாயை மதிக்காத நம் தமிழரின் அசிரத்தையால் தமிழ் அழியும். தமிழ் மொழி எதனால் இப்படி வீழ்ச்சி உறுகிறது? தாய்மொழியை மதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் இல்லையா? பழம்பெருமையோடு திருப்தி அடைந்து உண்பதும் உறங்குவதுமாக காலம் கழிக்கிறார்களே, என்ன கொடுமை! இந்த தமிழை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இந்த மனிதனுக்கு இல்லாமல் போய்விட்டது. சேர சோழ பாண்டியர்கள் போற்றி வளர்த்த தமிழின் பெருமையை அறியாத பேதைகள் இலக்கிய வளர்ச்சியில் ஒருவது மூளையும் செல்வதில்லை. பிழைப்புக்காக கட்டாயமாக ஆங்கிலம் கற்று அதில் உள்ள சுவையை புகழ்கிறார்களே. இதில் இன்னொரு வியூ இருக்குது, ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னு. பாரதி ஆங்கிலத்தில் புலமை உடையவன், ஆங்கிலத்தில் கவிதையை எழுதக்கூடியவன். ஆனால் ஆங்கில மோகத்தால் தமிழை குறைச்சி நினைச்ச சில முட்டாள்களை பாரதி கோபமாக கண்டித்து பேசின இடம். பாரதி நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அக்ரஹாரத்தில் சார் ஒரு கழுதை வருது. அந்த கழுதை குட்டியை போய் நல்ல இறுக்கி கட்டிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறார். செல்லம்மாக்கு மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் தன்னை என்ன மாதிரி ஒதுக்கி வைப்பார்கள். அந்த வேதனையில் செல்லம்மா வருத்தப்படுகிறார். இவர் அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க. செல்லம்மா கேட்குறாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் அனாச்சாரமாக இருந்தால் நம்ம யார் மதிப்பார்கள் என்றாள். அடுத்தவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் செல்லம்மா, கழுதையை சீண்டினால் அது உதைக்கும், அதற்காக பெரியவர்கள் பாவம் என்று சொல்லியிருப்பார்கள். இந்த பார், இந்த குட்டியை நான் கொஞ்சுவதை, கழுதை குட்டியை அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டு, இந்த குட்டியை நான் கொஞ்சுவதை அதன் தாய் எப்படி ரசிக்கிறது பார். அதனுடைய தாய் ரசிக்குதான், எப்படி ரசிக்கிறது பார். எப்படி உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்னு சொன்ன பாரதி அதற்கு அடையாளமாக வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். இப்படி பாரதியாருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள், நாம் நினைத்து பார்க்க வேண்டிய உணர்ச்சி பூர்வமான சமூக சீர்திருத்த கருத்துக்கள், தமிழ் மீது அவருக்கு இருந்த ஆர்வம், இசை மீது அவருக்கு இருந்த ஈடுபாடு, வசனத்தில் கூட உயிரை கொடுத்து எழுதக்கூடிய ஒரு ஆற்றல். பாம்பு பிடாரன் குழல் ஊதுகிறான், குழலிலே இசை பிறந்ததா, தொலையிலே பிறந்ததா, பாம்பு பிடாரன் மூச்சிலே பிறந்ததா, அவன் உள்ளத்திலே பிறந்தது, குழலிலே வெளிப்பட்டது. உள்ளம் தனியே ஒலிக்காது, குழல் தனியே இசை புரியாது, உள்ளம் குழலிலே ஒட்டாது, உள்ளம் மூச்சிலே ஒட்டும், மூச்சு குழலிலே ஒட்டும், குழல் பாடும், இது பராசக்தியின் லீலை. அவள் உள்ளத்திலே பாடுகிறாள், அது குழலின் தொலையிலே கேட்கிறது. இந்த அடுத்த வார்த்தை இசைக்கு ஒரு இலக்கணம் சொல்கிற பாருங்க. பொருந்தாத பொருள்களை பொருத்தி வைத்து அதில் இசை உண்டாக்குதல் சக்தி. பொருந்தாத பொருள்களை பொருத்தி வைத்து அதில் இசை உண்டாக்குதல் சக்தி. தொம்பு பிள்ளைகள் பிச்சைக்கு கத்துகின்றன. பிடாரன் குழலையும் தொம்ப குழந்தைகள் குரலையும் யார் சுருதி சேர்த்து விட்டது? இந்த ஒலியை எப்படி ரசிக்கிறான், ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயேன்னு அந்த ஒலியை ரசிக்கிறான். ஜரிகை வேணும் ஜரிகன் என்றொருவன் கத்தி கொண்டு போகிறான், அதே சுருதியில். இந்த எல்லா ஒலிக்குள்ளேயும் ஒரு சுருதி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். பிரபஞ்சத்தினுடைய சுருதியை கண்டுபிடிச்சானா அவனை விட ஒரு மிகப்பெரிய ஞானி இந்த உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும்? பாரதி தமிழ், தமிழ் இனத்துக்கு, இந்தியன், இந்திய இனத்துக்கு, மனிதன், மனித குலத்துக்கு, உயிர்குலத்துக்கே ஒரு பெருமை. அந்த பாரதியை நாம் போற்ற வேண்டிய கடமை. அதனால தான் இந்த இதழ் ஒளிபரப்பட்டுள்ள பாரதியினுடைய அந்த படத்தை நாங்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம், பாருங்கள்.